Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் மிட்டம்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் சொன்னீங்கன்னா நீங்கள் நாங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொன்னீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா போர்ஷன்ஸ் வந்து 10th and 11th lessons and then ஜியோகிரஃபியில் வந்து 8th lesson and then civics, road safety lesson, then migration எக்கனாமிக்ஸில் சரிங்களா. ஸோ ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 10th லெசன் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இருக்கு இல்லையா, பேஜ் நம்பர் 130, அதாவது அந்த லெசன் ஸ்டார்ட்டு. ஸோ பேஜ் நம்பர் 140ல் ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு நீங்கள் 1 marks நல்லா தரோவாக இருங்க. கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் ப்ரீஃப்லி. இதில் வந்து எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து நியர்லி 5 கொஸ்டின்ஸ் பேப்பர் நான் வந்து கலெக்ட் பண்ணேன். இதில் எல்லா கொஸ்டின்ஸுமே கேட்டிருக்காங்க. பட் ரிப்பீட்டடாக கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா வாட் வாஸ் த கண்டிஷன் ஆஃப் லேபரர்ஸ் ஹவுஸ் டியூரிங் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அண்ட் தென் அக்கௌண்ட் ஃபார் அர்பனைசேஷன் இன் இங்கிலாந்து, இது வந்து ஒன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அட்டெம்ப்ட் அ நோட் ஆன் ஹே மார்க்கெட் மசாக்ரே, தென் வாட் டு யூ நோ ஆஃப் லூயிஸ் ரெனால்ட், ஹைவே, எனி 2 important ரிசல்ட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஸோ ரிப்பீட்டடாக கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா 1, 3, 5, 5th ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அண்ட் தென் 2nd and 4th வந்து தேனி டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. தென் ஆன்சர் இன் டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாட் வேர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆஃப் இங்கிலாந்து ஆன் இந்தியா? இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு யூனிட் 11 கொலோனியலிசம் இன் ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்கா. ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா 1 marks ஃபுல்லாக தரோவாக படிச்சுக்கோங்க. ஏன்னா 1 marksல நீங்கள் வந்து மார்க்ஸ் லூஸ் பண்ணக்கூடாது, அப்போ தான் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஆன்சர் த ஃபாலோயிங் ப்ரீஃப்லிலேருந்து ஃபர்ஸ்ட் ஒன் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கொலோனியலிசம் அண்ட் இம்பீரியலிசம், இது இம்பார்ட்டன்ட் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து 3rd and 4th வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸ்டேட் த 3 phases in the colonialization of Indian economy and then Colonel Penickwick, அது 4th வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் மிஸ் பண்ணாதீங்க. 4th ஒன் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ 1, 3, 4 இதில் வந்து 3rd ஒன் வந்து 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. 4th பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயும் நான் பார்த்துட்டேன். கர்னல் பெனிக்விக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இப்போ டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் இன் டீட்டெயில். First one, discuss the economic impact of British rule in India. இது ரிப்பீட்டடாக 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. Explain the process of colonization in Africa, இது வந்து ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 2 இருந்து டீட்டெயிலும் பார்த்துக்கோங்க. தென் ஜியாகிரஃபி வந்து பேஜ் நம்பர் 230 டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, 230. ஸோ ஜியாகிரஃபிலும் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னது, எல்லா 1 marksம் நீங்கள் படிச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 235 இருக்குது பாருங்கள். ஆன்சர் இன் ப்ரீஃப். ஹூ ஆர் த கம்யூனிட்டிஸ் ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ் டு டிசாஸ்டர், இது வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் 3rd ஒன், ஹவு மெனி மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் டை பெர் டே டியூ டு ஃபயர் இன் இந்தியா, இது வந்து ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. வாட் ஷுட் யூ டூ ஆஃப்டர் அ சுனாமி, இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ 1st and 4th வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 3rd ஒன் வந்து ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் ரொம்ப நம்பர் 3 ஆன்சர் இந்த பேராகிராஃபில் பொறுத்த வரைக்கும் 2nd and 3rd வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் டு யூ நோ இஃப் யூ ஆர் இன்டோர்ஸ் டியூரிங் அன் எர்த்குவேக், இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஹவு டு யூ ரெஸ்பாண்ட் டு சுனாமி, இது வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அண்ட் தென் 1st and 4thம் வந்து ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ரைட் a short note on tsunami, write 3 sentences about what to do during ஃபயர், இதுவும் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் 4 டீட்டெயிலுமே கேட்டிருக்க சான்சஸ் இருக்குது. அண்ட் தென் கேட்டிருக்காங்க 2nd and 3rd வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டீட்டெயில். இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து மேப் கேட்டிருக்காங்க. வேர்ல்டு மேப்பில் வந்து இந்த பிளேசஸ்லாம் மார்க் பண்ண சொல்லி, பிரிட்டிஷ், ஃப்ரான்ஸ், ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா, இந்தோனேஷியா, இந்தியா. ஸோ அதனால் உங்கள் ஸ்கூலில் வந்து மேப் ஒர்க் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு சிவிக்ஸில் வந்து ரோட் சேஃப்டி ரூல்ஸ் இருக்கு இல்லையா, யூனிட் 6 ரோட் சேஃப்டியில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 282. இதில் ஆன்சர் த ஃபாலோயிங்கில் வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் வியரிங் ஹெல்மெட், ஃபர்ஸ்ட் ஒன் வைல் டிரைவிங் இருக்கு இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. லிஸ்ட் அவுட் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ரோட் ஆக்சிடென்ட் இருக்கு இல்லையா, அது நெக்ஸ்ட் விச் கலர் இந்த சிக்னல் மீன் ஸ்டாப், இது வந்து ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்டில் மட்டும் கேட்டிருக்காங்க. லிஸ்ட் அவுட் எனி 3 ரோட் சேஃப்டி ரூல்ஸ். ஸோ இதில் 4 கொஸ்டின்ஸுமே கேட்டிருக்காங்க. 1st and 2nd வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க சரிங்களா. அடுத்தது டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் த ரோட் சேஃப்டி ரூல்ஸ், இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் த ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் இன் ரோட் ஆக்சிடென்ட்ஸ் வந்து ஒரே ஒரு கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எக்கனாமிக்ஸ் பேஜ் நம்பர் 317 லாஸ்ட் லெசன் இருக்கு இல்லையா, எக்கனாமிக்ஸ் யூனிட் 5 மைக்ரேஷன்.
117ல 1 மார்க் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. கிவ் ஷார்ட் ஆன்சரில் ஃபர்ஸ்ட் ஒன் என்லிஸ்ட் த ரீசன்ஸ் ஃபார் மைக்ரேஷன், இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. வாட் ஆர் த மேஜர் ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃபீமேல் மைக்ரன்ஸ் இன் இந்தியா, இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்தது வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த poorer செக்ஷன்ஸ் அண்ட் பெட்டர் ஆஃப் செக்ஷன்ஸ் டு மைக்ரேட், இது ஃபோர்த் ஒன் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. லிஸ்ட் த 4 டெஸ்டினேஷன்ஸ் அண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் மைக்ரன்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு, இதுவும் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் இது மூணுமே இம்பார்ட்டன்ட். அதில் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸ்டேட் த எய்ம்ஸ் ஆஃப் மைக்ரேஷன் பாலிசிஸ், எலிசிடேட் அபவுட் சம் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் ஃபைண்டிங்ஸ் ஆன் மைக்ரேஷன் அண்ட் தமிழ்நாடு. அடுத்து டிஸ்கஸ் த பேட்டர்ன்ஸ் ஆஃப் மைக்ரேஷனும் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. செகண்ட் வந்து ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. இதுதான் ஓவரால் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தது. ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ். ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து ஃபுல்லாக தரோவாக வேண்டியது 1 மார்க்ஸ் ஃபஸ்ட்டு வந்து fill in the blanks, choose the correct answer, இதெல்லாம் வந்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஷார்ட் ஆன்சர் அண்ட் தென் டீட்டெயில் மேப் இருந்தால் மேப் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இது வந்து நீங்கள் வந்து பாயிண்ட்ஸாக 9th ஸ்டாண்டர்ட் இல்லைங்களா, பேராகிராஃபாக எழுதுறதை காட்டிலும் நீங்கள் வந்து பாயிண்ட்ஸாக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா நீட்டாக இருக்கும். நான் அது எப்படி ப்ரெசன்டேஷன் பேப்பரில் வந்து எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எப்படி நீங்கள் வந்து பேப்பரில் ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.